ஆயிட்டான். இப்போ இதற்காக தேவன் தன்னுடைய ஆதீனத்திலே என்ன சொல்லி வருகிறார், தன்னுடைய ஆதீனத்திலே என்ன சொல்லி எப்படி வருகிறார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். If when we were enemies we were reconciled to God through the death of his son, how much more having been reconciled shall we be saved by his life? Not only this, but we also rejoice in God through our Lord Jesus Christ, through whom now we have received the reconciliation. தமிழ்ல படிக்கலாம். ரோமர் 5:10-11 வரைக்கும். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாக்குதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றி மேன்மை பாராட்டுகிறோம். என்னைக்கு ஒரு மனிதன் தேவனை பெருமை பாராட்டுகிறான், நான் முதலாவது தேவனுக்கு எதிரியாக இருந்தேன். முதல் வேதம் சொல்லுது, you were enemies to God. அப்படி என்றால் நீங்கள் தேவனுக்கு விரோதியாக இருந்தீர்கள் என்று சொல்லுகிறது. ஆங்கில வேதத்தில் படிக்கலாம். என்ன வெர்ஷன் அது? எனவே என்கேஜி. ஓகே, படிங்க. 5:10. ஆமாம், அதே டிரான்ஸ்லேஷன். For if when we were enemies, நாம் தேவனுக்கு என்னவா இருக்கிறோம்? எதிரிகளாய் இருக்கிறோம். ஆமென். It is not an enmity against God that comes from the forefront in the reconciliation, but alienation from us. தேவன் ஏதோ எனிமிட்டியை காண்பிப்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எழுதல. நாம் அவரோடு இணைய வேண்டும் என்பதற்காக இதை தேவன் பரிசுத்த ஆவியினால் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில மக்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா சொல்ல வந்த விஷயத்தை விட்டுருவாங்க. அந்த சொல்றதுக்கு எடுத்த ரூட்டை அதை பிடிச்சிட்டு அதுல ஒரு பெரிய தர்க்கத்தில் இறங்கிடுவாங்க. சில வேளை இந்த வேதத்தை வியாக்கியானம் பண்றப்ப இப்படி ஒரு பிரச்சனை நான் அடிக்கடி சந்திப்பேன் பாருங்க. கர்த்தர் எப்பயுமே உங்களை இப்படி நடத்துவான்னு சொன்னா அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொன்னா அந்த சொல்ல வர கடைசி விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அதை விட்டுருவாங்க. இப்ப இந்த விஷயத்துல இறங்கி இதுக்கு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணுவாங்க, பண்ணி கொண்டிருப்பாங்க. அதனால இந்த பிரசங்கியார்களுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு ஒரு பெரிய ஞானம் தேவை. எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு என்ன தேவை? ஒரு பெரிய ஞானம் தேவை. அதனால ஊழியத்தில் இருப்பீங்கன்னா டெய்லி அதுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோங்க. சரியான எக்ஸாம்பிள் சொல்லணும். இதனால யாரும் என்ன பண்ணக்கூடாது, தர்க்கமும் குழப்பத்திலையும் போயிடக்கூடாது. சில மக்கள் சொல்ற எக்ஸாம்பிள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அதை ஒத்துக்கவே முடியாத மாதிரி இருக்கும். அதனால நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது அதனுடைய முடிவை தான் நாம் என்ன பண்ணுகிறோம், பார்க்கிறோம். இப்ப God said that you are enemies அப்படின்னு சொல்லுகிறப்ப நீங்க எல்லாம் எதிரிகளா இருந்தீர்கள் சொன்ன உடனே அந்த வசனத்தை எடுத்துட்டு எதிரிகளா இருந்தீர்கள் சொல்றதை விட்டுட்டு எதிரிகளா இருந்தீர்கள், இப்பொழுது ஒப்புரவாயிருக்கிறீர்கள். you were reconciled. சரி, இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் மெதுவா பார்க்க போகிறோம். முதலாவது peace with God, which stand in the very beginning of the passage. ஒரு வேதத்தை எப்படி வியாக்கியானம் பண்ணுவதற்கு என்று நாம் சில வரமுறைகளை படிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை படிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறோம்? சமாதானம் பெற்றிருக்கோம். இப்ப சமாதானம் வரணும்னா இப்ப ஏற்கனவே அங்க என்ன இருக்குது, பிரச்சனை இருக்குதுன்னு தான் என்ன அர்த்தம், அதற்கு காரணம். அதனால இந்த வேத பகுதி 5ஆம் அதிகாரம் முழுவதும் மனிதனுக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த பிரச்சனைகளின் தீர்வை தேவன் கொண்டு வருவதற்காக சமாதானம் பண்ணுகிற அந்த வாய்ப்பாக இது உண்டாக்கப்படுகிறது. It talks about that there was beginning of the passage that there was some real problems. மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது என்று முதலாவது நிரூபிக்கப்படுகிறது. And effects of justification, அப்படி என்றால் தேவன் ஒரு மனிதனை நீதிமான் ஆக்குகிறதுனாலே இல்லாவிட்டால் அவனை தன்னோடு சேர்ப்பதனாலே சமாதானம் உண்டாக்கப்படுகிறது என்பதும் மறுபடியும் சொல்லப்படுகிறது. அதனால இப்ப இந்த எனிமீஸ் என்ற வார்த்தையை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ரோமர் 5:10 வசனத்திலே நாம் முன்னே எப்படி இருந்தோம்? சத்துருக்களா இருந்தோம். முன்னே எப்படி இருந்தோம்? சத்துருக்களாய் இருந்தோம், எனிமீஸ்.
இப்ப இதுக்கு வந்து பாசிவ் டென்ஸ் அண்ட் ஆக்டிவ் டென்ஸ் என்று சொல்லப்படுகிறது. பாசிவ் டென்ஸ் அண்ட் ஆக்டிவ் டென்ஸ் என்று கிரீக்ல சொல்றாங்க. இப்ப பாசிவ் டென்ஸ் என்றால் ஆக்டிவ் என்று சொல்லப்படும் பொழுது நிறைய வேலைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பாசிவ் என்று சொல்லப்படும் பொழுது ஒன்று வேலைகள் நடந்து முடிந்திருக்கலாம், இதை பற்றி பேசுகிறது. ஹேட்டட் பை காட், we were hated by God, not hating God. இப்ப ரெண்டு விஷயம் இருக்குது. ஒருத்தனை வெறுத்து கொண்டே இருப்பது, இல்லாவிட்டால் வெறுத்தது என்று சொல்லலாம். எப்படி? we were enemies, நாம் எப்படி இருந்தோம்? முதலாவது சத்துருக்களாய் இருந்தோம். முதலாவது எப்படி இருந்தோம்? சத்துருக்களாய் இருந்தோம். ஆனால் இப்ப சத்துருக்களாய் இல்லை. Enemy does not highlight our unholy hatred of God, but rather God's holy hatred to us. இப்ப தேவன் நம்ம மீது கோபமா இருந்தாருன்னொன்னே, சில வேளை மக்கள் சொல்ற கோபங்கள்லாம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் சிரிப்பாவே இருக்கும். நானும் சில வேளை சிரிப்பா இருக்கும் பாருங்க. அவரு ஏதோ நியாயமே இல்லாம கோபப்படுற மாதிரி சொல்லின்னு இருப்பாங்க. எப்படி? இவங்க வைராக்கியத்துல பேசுவாங்க. கர்த்தர் கோபமா இருக்கிறார், அதுக்கு கோபமா இருக்கிறார், இதுக்கு கோபமா இருக்கிறார். ஆனா கொஞ்சம் உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நியாயமா என்ன பண்ண வேண்டியதில்லை, கோபப்பட வேண்டிய ஒரு விஷயமாவே என்ன பண்ணாது, அது தோன்றாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கிருந்து நம்ம ஒரு நல்ல பிரசங்கர் அமெரிக்கா போயிருக்கார். அமெரிக்கா போயிட்டு அவர் அங்கே முக்கியமான சிட்டி நியூயார்க் சிட்டின்னு நினைக்கிறேன், அங்கே போய் பிரசங்கம் பண்ணியிருக்கார். ரொம்ப கோபமாயிட்டார். அவர் சொல்றாரு, புக்கில் எழுதினார், அதை புக்கில் தான் படித்தேன் பாருங்க, தேவன் அமெரிக்கா மீது பயங்கர கோபத்தில் இருக்கிறார். நானும் சொன்னேன், என்னடா இது திடீர்னு இப்படி சொல்றாரு. ஒருத்தர் சொல்றான், அமெரிக்கா தான் தேவனுடைய பாத்திரம், ரட்சிப்புக்கு தேவன் எடுத்துக்கொண்ட பாத்திரம், இன்னைக்கு அது மூலமா சுவிசேஷம் பரவுதுன்றார். இவரு போயிட்டு வந்து கர்த்தர் அமெரிக்கா மேல ரொம்ப கோபமா இருக்கிறார். கடைசியா சொல்றாரு, என் பையன் கூட வந்து சொல்லிட்டு வந்தேன், சீக்கிரமா அமெரிக்கா விட்டு இந்தியாவுக்கு வா, இங்க இருக்காத, இது இங்க தேவனுடைய கோபம் அதிகமா இருக்கிற இடம். சரி, நானும் பண்ணேன். சரி, நிச்சயமாகவே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு அந்த புக்கு படிச்சேன் பாருங்க. கடைசியா சொல்றாரு, இங்க யாரும் ஒழுங்காக தேவனுடைய மகிமைக்காக துணி உடுத்துவது கிடையாது. எப்படி? நான் சொன்னேன், இந்த புத்தகத்தை இதோட மூடி வச்சு, இதுக்கப்புறம் இவர் பேரு கூட மறந்துடுன்னு சொல்லி மறந்துட்டேன். ஏனென்றால் சில வேளை தேவன் கோபமா இருக்கிறான்னு சொல்றப்ப ஏதோ அன்வில்லிங்லி தேவன் வெறும் ஒன்றும் அதனது காரணமே இல்லாததுக்கு கோபமா இருக்கிறான்னு நம்ம சொல்ல வரல. He has holy hatredness towards us. அவர் பரிசுத்தமா இருக்கிறதுனாலே பரிசுத்தம் இல்லாததை குறித்து அவர் என்ன பண்ணுகிறார், அதற்கு ஒரு தூரத்தை வைத்துக் கொண்டு அதை அவர் மனதளவில் என்ன பண்ணுகிறார், அதை நிச்சயமாகவே பார்க்க கூடாதபடி அதுக்கு தூரமாக இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் சம்திங் தட் காட் டிசைடட் அவுட் ஆஃப் ஹிஸ் அன்ஃபிட்டிங் ரேஜ் என்று சொல்ல முடியாது. அப்படி என்றால் கோபப்பட வேண்டாத ஒரு விஷயத்துக்கு கர்த்தர் கோபப்பட்டாரா? இல்லை. இல்லை, மக்கள் சொல்றதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். கர்த்தர் கோபமா இருக்கிறார், அதா இருக்கிறார், இதா இருக்கிறார்னா கொஞ்சம் சின்சியரா யோசித்து பார்க்கணும். ஏனென்றால் நியாயமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ண மாட்டார், கர்த்தர் கோபமா இருக்க மாட்டார். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையில் நின்றுந்தோம். நான் சொன்னேன், என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வேணாலும் வாங்கி குடின்னு. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, மாசா மட்டும் தான் குடிக்க சொல்றாரு, அதனால கர்த்தருடைய கோபம் மற்றதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி நான் இதை மட்டும் தான் குடிப்பேனாரு. அப்போ வந்து அதை யோசித்து பார்க்கறதுக்கு என்னவா இருக்குது, ரொம்ப தேவையில்லாத விஷயமா இருக்குது. அன்ஃபிட் ரேஜ் இல்ல. திஸ் பைபிள் டாக்ஸ் அபவுட் a holy hatred. This Bible talks about ஒரு holy hatred. That means God cannot see things which he is not afford to see. தேவன் தன்னை மாற்றிக்கொண்டு வேற ஒன்றையும் என்ன பண்ண மாட்டார், பார்க்க மாட்டார். அவர் எதை பார்க்க கூடுமோ, எதை நேசிக்க கூடுமோ அதை மட்டும் தான் நேசிக்க கூடும் என்று ஒரு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப இந்த வசனத்தை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, முன் கோபமா இருந்தால் நாம் எதிரிகளா இருந்தோம், அதுதான் பேசப்படுது. அப்படி என்றால் இட்ஸ் ஓவர் மீன்ஸ் முடிந்த நடந்ததை குறித்து பேசப்படுகிற ஒரு வசனமாக தான் என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. திரும்பி மறுபடியும் வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, நாம் அவர் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரிகன்சைல், கோயிங் டு ரிகன்சைல் இல்ல, ஒப்புரவாக்க போகிறார் என்று சொல்லி பேசவில்லை. கிறிஸ்து நமக்காக எப்பொழுது மரித்து ரத்தம் சிந்துகிறாரோ அப்பொழுதே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்,
செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. He has reconciled. அப்படின்னா எல்லாரையும் கர்த்தர் ஏத்துக்கிட்டாரா? இல்ல. அவர் யாரெல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்ன பண்ணப்படுகிறார்கள்? ஒப்புரவாக்கப்படுகிறார்கள். It's a reconciled concept. That means it's a finished work of Christ. ஆங்கிலம் சொல்லும்போது அழகான வார்த்தை, finished work of Christ. கிறிஸ்து எதையெல்லாம் முடித்தார்? ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை என்ன பண்ணியிருக்கிறார்? முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி முடித்திருக்கிறார்? அதான் அடுத்த விஷயம் பாருங்க. For if when we were enemies we were reconciled to God through the death of his son. அவருடைய கிறிஸ்துவின் அவருடைய மகனின் மரிப்பின் மூலமாக அதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? செய்திருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்ததுனால செய்யல. We have to be very clear. சில வேளை இயேசு பூமியில பிறந்தார் அதை மட்டும் சொல்லிட்டு மக்கள்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தது மட்டுமல்ல, அவர் நமக்காக மரித்ததன் மூலமாக இந்த ஒப்புரவாகுதல் ஊழியத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிறப்பு ரொம்ப முக்கியம் இல்ல பாஸ்டர்? பிறப்பு இருந்தாதான் இறப்பே உண்டாக முடியும். நம்ம மக்கள் ஒரு சென்டென்ஸ்ல கூட ரொம்ப அதையே தொங்கி அதுல ஏதாவது கீழே விழுந்துருவாங்க. அதனால எல்லா சென்டென்ஸையுமே ஒழுங்கா சொல்ல வேண்டியதா இருக்கு. தேவன் அவருடைய மரணத்தின் மூலமாக செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் சொல்றார், he has reconciled the hostile positions. நம் மீது இருந்த கோபாக்கினியின் சூழ்நிலைகள், நம்மேல் இருந்த அந்த எதிரியின் உணர்வுகளை எல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? நமக்காக கிறிஸ்துவின் மூலமா அதை என்ன பண்ணிருக்கிறார்? நிவர்த்தி செய்திருக்கிறார். அதனால இன்னைக்கு சில வேளை யோசித்து பார்ப்போம் பாருங்க, ஏன் இந்த பாவிகள்லாம் இவ்வளோ ஆடுறானுங்க பூமியிலன்னு. இதை படிக்கிறப்ப நானே அமைதி ஆயிடுவேன். மன்னிச்சிருங்க கர்த்தாவே. அவங்கெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்கன்றதுக்கு காரணமே என்னன்னா, அவர் இன்னும் மனித குலத்தை ரட்சிப்புக்காக தன் கரங்களை நீட்டி வைத்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாகிறது. ஆமா, இல்லாட்டா எல்லாரையும் ஒரே நிமிஷத்துல என்ன பண்ணிருக்கலாம். ஆனால் தான் சில வேளையில் அவங்களுக்கு எதிராக ஜெபம் பண்றப்ப கூட நம்மளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு பாருங்க. கர்த்தாவே அவனை காலி பண்ணு இவனை காலி பண்ணலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா அவனுடைய ரட்சிப்புக்காக தேவன் மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய ரட்சிப்புக்காக என்ன பண்ணிருக்கார்? தேவன் மரித்திருக்கார். அதனால நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தாவே ஒண்ணு இவனை ரட்சியும், இல்லாட்டி வேற ஏதாவது பண்ணும். வேற என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கிறதா சொல்லி ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் முடித்திருக்கிறார். ஆமா, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவர் என்ன பண்ணிருக்கார்? முடித்திருக்கிறார். அதனால்தான் இந்திய திருநாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய கட்சிகள்லாம் இருக்குது. சில வேளையில மக்கள்லாம் கர்த்தாவே அவனை நொறுக்கும் இவனை நொறுக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நொறுக்கப்பட வேண்டும். ஆனால் அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது அதிக நிச்சயமா இருக்கிறது. we have to cut that what we call the unholy wisdom that comes from Satan. பிசாசினிடத்திலிருந்து வருகிற உலக ஞானத்தை நிச்சயமாகவே அவர்களுக்கு தடுக்க வேண்டும் என்று ஜெபித்து அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அதிக முன்னேறி போக வேண்டிய விஷயமாக தோணப்படுகிறது. ஆமா, அதான் சில வேளை இந்தியாவை ரட்சின்னு சொல்றப்ப ரொம்ப பாரத்தோடு சொல்ல வேண்டியதா இருக்குது. ஆமா, இந்தியாவை ரட்சியும் நான் பக்கத்து வீட்டுக்காரனை கொல்லுன்னு சொல்ல முடியாது. கரெக்டா இல்லையா? சில மக்கள் சொல்லுவாங்க கர்த்தாவே இவனை நியாயம் தீரும் அவனை தீரும். அதே வாய் தான் சொல்லுது இந்தியாவை ரட்சியும். இவன் ரட்சிக்கப்பட்டு தான் இந்தியா என்ன பண்ண முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். But God through his son death he has reconciled. தேவன் கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக இதை என்ன பண்ணிருக்கிறார்? செய்திருக்கிறார். We were reconciled, having been reconciled is a aorist tense. அப்படின்றால் கிரீக்ல இதெல்லாம் நடந்து முடிந்ததாக சொல்லப்படுகிறது. நடந்து முடிந்ததாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இனிமேல் நடக்க போறதில்ல. சில வேளை நான் கூட யோசிப்பேன், சில வேளையில மக்கள்லாம் இன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, கர்த்தர் இனிமேல் என்ன செய்ய போறார் பாஸ்டர், அதை கொஞ்சம் பேசுறீங்களா? நிச்சயமா பேசலாம், தேவன் என்ன செய்ய போறாருன்னு. ஆனால் எதை இப்ப செய்யணுமோ அதை முன்னாடி அவர் செய்ததின் அடிப்படையில் தான் இப்ப செய்ய முடியும். ஆமே, கரெக்டா இல்லையா? அப்ப மனித குலத்தின் ரட்சிப்புக்காக வந்து மரித்து இன்னைக்கு மனித குலத்தின் அழிவுக்காக கர்த்தர் வேலை செய்ய முடியாது. அதை செய்ததின் தொடர்ச்சி தான் இப்ப வருகிற எதிர்காலங்களில் உள்ள வேலைகளுமாய் இருக்கிறது. ஆமே, what God is doing is based on what he has accomplished. நீ சில வேளை சொல்லுவாங்க கர்த்தர் இந்த பூமியை அழிக்கிறார், அந்த பூமியை அழிக்கிறார், அவனை அழிக்கிறார், இவனை அழிக்கிறார். இவனெல்லாம் அழிக்கணும்னு நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம்? என்னைக்கோ அழிச்சு செஞ்சிருக்கலாம். ஆனால் மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய இருதயத்தின் ஆழமான ஆசையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் இவர்களுடைய அழிவை நோக்கி நம்ம பேச முடியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ரெவலேஷன் பேசுறவங்களாம் பாத்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை அழிப்பார், இவங்களை அழிப்பார்.
சில வேளை டிவி எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க, கர்த்தர் அவர்களை எப்படி அடித்தார்கள் பாருங்கள். இப்போ புதிய தீர்க்க தரிசனம் வருகிறது, ரொம்ப கவலையா இருக்குது. தேவன் இவனுடைய மனித குலத்தின் ரட்சிப்புக்காக என்ன பண்ணியிருக்கார்? வேலை செய்திருக்கிறார். அழிஞ்சாங்கன்றது உண்மை, ஆனா கர்த்தர் அழிச்சார்ன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. கரெக்டா இல்லையா? அந்த கான்செப்டுக்குள்ள இப்ப போக வேண்டாம். ஆனால் மனிதன் மீது தேவன் கோபமாய் இருந்தார் என்பது உண்மை. அந்த கோபத்தை கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக அதை நிவர்த்தி செய்திருக்கிறார் என்பது அதைவிட மிகப்பெரிய உண்மை. ஆமென். Having been reconciled through his son death suggests that reconciliation indeed fight an objective sphere of divine judgment and attitude. தேவன் நிச்சயமாகவே மனிதன் மீது கோபமாய் இருந்தால், அவன் மீது நியாய தீர்ப்பை வைக்க வேண்டும் என்பதில் இருந்தால் என்பதையெல்லாம் இது காண்பிக்கிறது. ஆனா இப்போ அதெல்லாம் வச்சிருக்கிறாரா? இல்லை, கிறிஸ்துவின் மூலமாக என்ன பண்ணிருக்கார்? அதையெல்லாம் நிவர்த்தி செய்திருக்கிறார், தீர்த்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது சில வேளை சொன்னாங்க பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர்லாம் ஒன்றும் ரொம்ப கோபமா இல்லை, ஆனா அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார், பூமி இப்படி கெட்டு போச்சுன்னு. இல்லை, இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது he has been saved by his life, verse 11, and not only that, we were rejoiced in God through our Lord Jesus Christ, through whom we have received reconciliation. Verse 9, amen. Having been just 9ஆம் வசனம், amen. Having much more than having now been justified by his blood, we shall be saved from the wrath through him. Amen. படிங்க 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கோபாக்கினைக்கு நீங்குவதாக. ஆமென். ரொம்ப நல்ல வார்த்தை பாருங்க, கோபாக்கினை. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு கோபமா இருக்கிறாரா? சில மக்கள் சொல்லுவதை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியல, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் யாரையும் குறை சொல்றதுக்காகவோ இல்லாவிட்டால் அவங்களை வேதனைப்படுத்துவோ புண்படுத்துவோ இல்லை. வேதம் சொல்லுது, கர்த்தர் அவங்க மேல என்ன வருகிறார்? அந்த கோபத்தையும் அதனது கோபாக்கினை என்ன பண்ணியிருக்கிறார்? கிறிஸ்துவின் மூலமாய் என்ன பண்ணியிருக்கிறார்? நீக்கி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதான் கோபமா இருக்கிறார்னு சொன்னாவே எனக்கு கொஞ்சம் யோசனைகள் எல்லாம் கொஞ்சம் செட்ரைட் பண்ணிட்டு தான் அதை என்ன பண்ண முடியும், அதை ஆன்சர் பண்ண முடியும். இன்னொரு விஷயத்தை சொல்றேன். இன்னைக்கு பிரசன்ட் டே மினிஸ்ட்ரி, இன்றைக்கு இருக்கிற இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்களை ஒரு கட்டுக்கோப்புக்குள் வைப்பதற்காக இப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் பேசப்படுகிறது. To bind man, they use this philosophy of God is wrath. God is wrathful against humankind. தேவன் கோபமாயிருக்கிறார், தேவன் கோபமாயிருக்கிறார் அப்படின்னு சொன்னா மனிதனை என்ன பண்ணிடுவான்? சரிப்பா, இவங்க ஏதோ சொல்றாங்க, உண்மையிலே கோபமா இருந்தா என்ன பண்றது? சரி, இவங்க சொல்றதை கேட்போம். தேவன் கோபாக்கினைக்கு நம்மளை நீங்களாக்கி இருக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. 2ஆம் வசனத்துக்கு கடந்து சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்குது. பாருங்க, போதும். இந்த ஒரே நிமிஷம் தொடர்ந்து முடியும். இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியமே இது தேவனால் உண்டானது. இது யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. The initiator for all these things is God. கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினதும், அவரை பரிசுத்த ஆவியினால் பலப்பட்டதும், பிதா அவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பொறுப்பாளியாக இருந்ததும், இவைகள் எல்லாம் இவர்களே சேர்ந்து மூவராக சேர்ந்து முடிவெடுத்த ஒரு விஷயம். இந்த ரட்சிப்பு மனிதனுடைய ஒப்புரவாகுதல் எல்லாவற்றையும் தேவன் தொடங்கினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. It is all started from God and it is for God and it is for the welfare of man. இவைகளெல்லாம் மனிதனுக்காக தேவன் உண்டாக்கின ஒரு பெரிய வழிகள். அதனால்தான் மற்ற மதத்தினருக்கும் கிறிஸ்துவத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனிதன் தேவனுக்காக எதையாவது செய்து கொண்டிருக்கிறான், ஆனால் கிறிஸ்து என்று சொல்லப்படும் பொழுது கிறிஸ்து தேவன் மனிதனுக்காக எதையாவது செய்ததை பேசப்படுகிறது. ஆமென். It is God doing something for man rather than man doing something for God. மனிதன் எப்படி போகணும் கர்த்தர்ட்ட முடிவு செய்யறான்னா, கடவுள்கிட்ட போறதுக்கு முடிவு செய்யறான்னா through his only good works.
அவனுடைய நல்ல கிரியையினாலதான் என்ன பண்றான், போக முயற்சி செய்யறான். அதனால தான் கேட்டீங்கன்னா, நான் எந்த பூமியில யாருக்கு கெட்டது செய்தேன், எனக்கு ஏன் கடவுள் இப்படி பண்ணாரு? மை ஃப்ரெண்ட், யூ ஆர் ட்ரைங் ஒன்லி த்ரூ யுவர் குட் ஒர்க்ஸ். நீ உன்னுடைய நற்கிரியைகளினால மட்டும்தான் என்ன பண்ணுகிறாய், எல்லாவற்றையும் செய்ய செய்ய விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் வேதம் என்ன தெளிவாக சொல்லுகிறது, ஒருவரும் நற்கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லை. அது தேவனுடைய சித்தத்திற்கு நீ எப்பொழுது விட்டு கொடுக்கிறாயோ அதன் மூலமாக தான் அந்த ரட்சிப்பு உண்டாகிறது. அதனால்தான் ஊழியம் செய்கிற நாம் தேவனுடைய ரட்சிப்பின் அந்த திட்டத்தை தெளிவாக பிரசங்கம் பண்ண வேண்டியது அதிக நிச்சயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு காஸ்பல் பிரீச்சிங்னா இட் இஸ் none other than preaching Christ. சுவிசேஷ பிரசங்கம் என்றால் கிறிஸ்துவை தவிர வேற எதுவுமே கிடையாது. மற்றதுக்கெல்லாம் பிரசங்கம்னு சொல்லலாம், ஆனா சுவிசேஷம் சொன்னா கிறிஸ்துவை தவிர வேற என்னதும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சுவிசேஷம் நல்ல செய்தி சபைகளில் பிரசங்கப்படும் பொழுது நல்ல வாழ்க்கைகள் மனிதர்களுக்கு உண்டாகிறது. The good news produce good things in our lives. Hallelujah. மனிதனையும் தேவனையும் கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் சேர்த்திருக்கிறார் என்பதை அதிக உற்சாகத்தோடு நாம் சொல்லும் பொழுது மக்களுக்குள்ளாக தேவனுடைய நிறைவின் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். We have to say the reconciliation work of Christ. கிறிஸ்து மனிதனையும் தேவனையும் ஒன்றாய் சேர்த்திருக்கிறார் என்பதை அதிகமாக பேச வேண்டியதா இருக்குது. பாருங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். 5:18. Now all things are of God. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொண்டார். The reconciliation he has done to himself. அவன் இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை அவரே தாமே முன்னின்று தனக்கென்று செய்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த ஒப்புரவாக்குதல் ஊழியத்துல மனிதனுக்கு ஒரு பெரிய பெருமையே கிடையாது. மனிதனுக்கு எப்பயுமே பெருமை இருந்தால் தான் அவனுக்கு நல்ல சந்தோஷம் இருக்குது. பாருங்க, நான் எதையாவது செய்தேன்.